நாஞ்சில் வட்டத்தை வந்து மூத்த எழுத்தாளர்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுடைய வழியில் இப்போ சமகாலத்தில் தொடர்ந்து எழுதி வரும் சிறுகதைகளாக எழுதி வந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து நாவலுமே பல வருடங்களாக எழுதிட்டுருக்கதா சொல்கிற நண்பர் வைரவன் லேரா அவர்களை தல நாவல் குறித்து ஒரு விரிவான அறிமுக உரை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு நல்ல மழை நாகர்கோவிலில். நேற்றுக்கு மாலை தான் நாகர்கோவிலேருந்து சென்னை கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணமூர்த்தி காலையிலே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியை எனக்கு அறிமுகம் வந்து யாவரும் இதழுக்காக முதல் முறை அவர் என்னை தொடர்பு கொண்ட போது எனக்கு கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அறிமுகம். யாவரும் இதில் மீண்டும் கொண்டுட்டு வரணும்னு ஜேகே ஒரு 1.5 வருஷமாக தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கார். அதை பல முறை அது ஒரு எங்களுடைய கான்வர்சேஷனில் வந்திருக்கு. மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஒரு க்ரூ வேணும் ஸ்ட்ராங்காக, அப்போ தான் அந்த இதில் மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியும்னு மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே எனக்குலாம் இருந்தது பயம்தான். அந்த பொறுப்பெல்லாம் தோள்களில் தாங்கிக்க முடியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கான பொறுமையும் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கும்போது தொடர்ச்சியாக இந்த ப்ராசஸில் இருக்கும்போது என்னவாகுங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி கிருஷ்ணமூர்த்தி அதை ஒரு 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 ஆசிரியராக அதை எடுத்து பண்ணுறதுக்கு கிருஷ்ணமூர்த்திக்கு பாராட்டு. எனக்கு கிருஷ்ணமூர்த்தியை சொல்லும்போது ஏன்னா தொடர்ச்சியாக தமிழில் எனக்கு சில பேர்கள் தான் ஞாபகம் வரும் தொடர்ச்சியாக எங்கிட்ட. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பார்க்கும்போது தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமாக எங்கிட்ட வந்திருக்காரு. அவருடைய பழைய கட்டுரைகள் பார்க்கும்போதும் சரி, இந்த 94 டேட் ஆஃப் பர்த் அதுக்குள்ளே ஒரு 6-7 புக் பப்ளிஷ் பண்ணிட்டார். எனக்கு அதே மாதிரி சுரேஷ் பிரதீப் மேலேயும் ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா சுரேஷ் பிரதீப்பும் தமிழில் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நான் கிருஷ்ணமூர்த்தியும் நான் பார்க்குறேன். ஸோ கிருஷ்ணமூர்த்தி முதல்ல தலல் நாவல் பற்றி சொல்லும்போது நான் எனக்கு அதில் 2 நன்மைகள் இருந்துச்சு. ஒன்று, பர்சனலாக ஒரு வருஷம் எந்த ரீடிங் இருந்துச்சு, பட் நான் வழக்கமாக வாசிக்கிற வாசிப்புலேருந்து ரொம்ப கீழே இருந்தேன். எந்த இலக்கிய கூட்டங்களையும் போய் கலந்துக்கல. ஸோ கிருஷ்ணமூர்த்தி கூட்டம்னா இது ஒரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று, என்னுடைய வாசிப்பை நான் ரெஸ்யூம் பண்ண முடியும். இன்னொன்று, இதன் மூலமாக ஒரு இலக்கிய கூட்டங்களில் வந்து கலந்துக்க முடியும். ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று, கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நாவல் பற்றி என்னை பேச கூப்பிட்டுருந்தார். ஸோ நாவல் பற்றி பேசணும்னு சொல்லும்போதே நான் அதிகமாக நாவல்கள் வாசிக்கக்கூடிய ஆள் தான். சிறுகதைகள் எழுதினாலும் என்னுடைய அறையில் அதிகமாக இருக்கிறது நாவல்கள் தான் இருக்கும். 2வது கவிதைகள், 3வது தான் சிறுகதைகள் இருக்கும். ஸோ நாவல்கள் பற்றி வாசிக்கும்போது தமிழில் அடிப்படையில் ஒரு சிறுகதைகள் வந்து தமிழில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புயல் தமிழில் எப்பவுமே இருந்துருக்கும். புதுமை பித்தனில் ஆரம்பித்து சிறுகதை வந்து பயங்கரமான ஒரு வடிவம் தமிழில். தொடர்ச்சியான சிறுகதைகளில் பலதரப்பட்டமான வடிவ முறைகள். சில சிறுகதைகள் எப்படிலாம் எழுதலாங்கிறதுக்கு தமிழில் ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரியே நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் நாவல்னு வரும்போது நான் என்னுடைய வாசிப்பில் நான் தீஜா காலகட்டம், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், தேவி பாரதி, ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் தமிழில் இப்போ யுவன் சந்திரசேகர், ரமேஷ் பேதன், இவங்கெல்லாம் வந்து தமிழில் நாவல்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நாவல்களில் அவங்களுடைய முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதிலிருந்து எனக்கு நாவல்னால் என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் ஒரு நாவல் இப்படி தான் பார்க்குறேன், எனக்கு ஒரு நாவல் இப்படி தான் இருக்குது. அதுக்கான காரணங்கள் நம்மளுடைய மாஸ்டர் சொல்கிற கிளாசிக்ஸை தொடர்ச்சியாக வாசிக்கிறது. கிளாசிக்ஸ்னு வரும்போது ஒரு கண்டிப்பாக ரஷ்யன் லிட்ரேச்சர் வாசிக்கிறது, ஒரு யூரோப்பியன் லிட்ரேச்சர் வாசிக்கிறது, ஒரு லத்தீன் அமெரிக்க லிட்ரேச்சர் வாசிக்கிறது. ஸோ இதிலேருந்து தொடர்ச்சியாக வாசிக்கிறதுனால அதுலேயும் குறிப்பாக பெருநாவல்கள் வாசிக்கிற ஒரு ஆள்னா. ஸோ பெருநாவல்கள் வாசிக்கிறதுனால ஃபஸ்ட்டே நான் கிருஷ்ணமூர்த்தியில் சொன்னேன், நாவல் எவ்வளோ பக்கம் அதுதான் நான் கேட்டேன். அப்போவுமே அவர் சொல்லியிருந்தார், அது ஒரு இல்லைங்க நீங்கள் இப்படி வாசிப்பீங்க, அது சின்ன ஒரு நாவல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நான் முதலே கேட்குறது நாவலுடைய வடிவம் சார்ந்து. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, நான் நாவலுங்கிறது நம்புறது என்னென்னா, எங்கள் ஊரில் கயிறு திரிப்பாங்க. கயிறு திரிக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, தென்னை மட்டையை நல்லா குட்டையில் ஊற வைப்பாங்க. ஊற வைக்கிறதுனா நல்லா ஊறணும். அந்த தென்னை மட்டை நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இன்னொரு மிஷினில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மட்டை தனியாக அந்த கதமும் தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரித்ததுக்கப்புறமும் இம்மிடியேட்டாக பண்ண மாட்டாங்க. அது சின்ன இன்னொரு நூல் மாதிரி ஒன்று ஊசியாக குத்தி நீட்டமாக போகிறதுலாம் சவுட்டு மத்தைக்கு போகும். சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு மிஷினில் ராட்டில் சுற்றுவாங்க. அந்த ராட்டில் சுற்று தான் எனக்கு அது கயிறாக ஆகும். அந்த கயிறு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு ஒரு நாவலுங்கிறது அந்த மாதிரி தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கரு உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஒரு நாவலுக்கான கரு உள்ளே ஊறி வருது. அதுக்கப்புறம் அந்த சேனல் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நாவலுக்கு இருக்கக்கூடிய முரண்கள் எனக்கு ரொம்ப முக்கியம்.
அதில் எவ்வளோ தரப்பட்ட முரண்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான கதைகள் இருக்குது, அது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது தான் ஒரு வலிமையான கயிறு வரும். அதே மாதிரி தான் ஒரு நாவலும் எனக்கு வலிமையாக வரும்ங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் நான் இந்த நாவலை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இன்னும் இந்த நாவல் ஆரம்பிக்கும் போதே ஒரு காந்தியோட ஒரு கோட்டில் இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த நாவல் வந்து கிறிஸ்தவ பின்புலமுள்ள ஒரு நாவல். இயேசு காந்தி இந்த 2 பேரும் தான் இந்த நாவலுடைய ஒரு பேஸில் இருக்காங்க. ஸோ கிறிஸ்தவ பின்புலம்னு வரும்போதே ஒரு கிறிஸ்தவ மதம் உண்மையிலே போதிக்கிறது அன்பை தான் போதிக்குது. கிறிஸ்தவ மதம் உண்மையிலே போதிக்கிறது உண்மையை தான் போதிக்குது. கிறிஸ்தவ மதம் வந்து அதை மறுபடியும் போதிச்சிட்டே இருக்குது. ஸோ இயல்பாகவே இந்த கதைகளில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு சத்தியம்ங்கிறது அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில் வரக்கூடிய அந்த மார்ட்டின் கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதுவும் ஒரு காந்தியை ஃபாலோ பண்ண மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் இந்த நாவல் போகுது. ஸோ இந்த 2மே இந்த நாவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு தளம். நம்ம இந்த நாவலுக்கு ஒரு வலிமையான தளம் அதிலே அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ பின்புலம், அதுக்குன்னு இந்து தலங்கள் அப்படி இல்லை. ஏன்னா இது பேசுகிற விதம் வேறு. ஏன்னா இது சத்தியத்தை பேசுது, இது பழியை பேசுது, இது குற்றத்தை பேசுது, இது தண்டனையை பேசுது, இது மன்னிப்பை பேசுது, இது குற்ற உணர்ச்சியை பேசுது. இது எல்லாமே இங்கே தொடர்ச்சியாக எங்கேருந்து வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு தஸ்தவஸ்கி தான் எனக்கு இதில் ஞாபகம் வருவார். ஏன்னா இது தஸ்தவஸ்கி ஒரு டிக்ஷனரி மாதிரி பெருசாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். குற்றம் தண்டனை எழுட்டார், கரமசோல் எழுட்டார், இடியட்டில் எழுட்டார். அதுக்கப்புறம் இப்போ இவங்களாம் எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே ஏன்னா நமக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இதிலிருந்து தான் இந்த நாவலையும் நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கிறதுக்கான ஒரு காரண காரியங்கள் அதில் எடுத்திருக்கிற அந்த பேஸ்லேருந்து அப்படி ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அதில் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆரம்பிக்கிறது, நாவல் ஆரம்பிக்கிறது சத்தியத்தின் உருவான தேவகுமாரன் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய சர்ச்சில் தான் அந்த கல்யாணம் ஆரம்பிக்கிறது. ஸோ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அங்கேருந்து அறியும்போது சரி நேரடியாக அது சத்தியத்துக்கிட்ட தான் நேரடியாக போகுது. அப்படி போகும்போது இந்த நாவலோட தளம் ஆரம்பிச்சுள்ளது எண்டு வர இந்த நாவலுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. சிக்கலுமா ஒரு வாசகன் வாசிக்கும்போது ஒரு வாசகன் இந்த நாவலை மூடி வைப்பான்ங்கிற சொல்கிறதுக்கான எந்த இடமும் அந்த நாவலில் இல்லை. அது இந்த நாவலுடைய ப்ளஸ். ஏன்னா ரீடபிலிட்டியை கொடுக்குது. ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ரீடபிலிட்டி. இப்போ என்னுடைய எல்லா இன்டெலிஜென்ஸையும் நான் என்னுடைய டெக்ஸ்ட்டில் தான் வைப்பேன். அது 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 ஒரு சார்பு அது ஒரு சார்புனா இது ஒரு சார்பு, அவ்வளோதான். என்னுடைய இன்டெலிஜென்ஸை நான் டெக்ஸ்ட்டில் வைக்க, என்னுடைய இன்டெலிஜென்ஸ் இயல்பாக கவித்துவமாக நடக்கிற மொழிகளில் நிகழலாம். அதுக்கு அந்த ஆதரோட இயல்பே அதுவாக இருக்கலாம். ஆனால் போல செய்தலாக இருக்கும்போது அது மாட்டிடும், இது செஞ்சுருக்குன்னு மாட்டிடும். ஆனால் உங்களுடைய டெக்ஸ்ட்டில் நீங்கள் அந்த எந்த ஒரு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு போலித்தனத்தை நீங்கள் காட்டல, உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நாவல் தொடர்ச்சியாக வாசிக்கிறதுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை. அது இந்த நாவலுடைய இந்த நாவலில் நீங்கள் பண்ணதில் நீங்கள் ஒன்று பண்ணிட்டேங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இரண்டாவது, இந்த நாவலில் இருக்க இப்போது எனக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, எனக்கு முன்னாடி மேடம் பேசும்போது ஒட்டுமொத்தமாக கதையை பற்றி சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் குறிப்பாக சொன்னதில் என்ன சொன்னீங்கன்னா, கதைனா என்னென்னா அந்த கதையோட பேஸ். அதில் நீங்கள் குறிப்பாக சொன்னது, நீங்கள் அந்த கதையோட எல்லா கதாபாத்திரத்தோட பேரையும் நீங்கள் பக்கங்களை புரட்டியே சொல்லலை. ஒரு நல்ல நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட பேர் நினைவில் இருக்கும். ஸோ அதுவும் இதில், ஏன்னா இப்போ எனக்குமே மெட்டில்டான்னா எனக்கு மெட்டில்டாவோட முன்பின்னோட கதைகள் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் கதைக்கு நான் ஃபோனே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கடைசி வரை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த நாவலில் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் இந்த நாவலுக்கு. அதுக்கப்புறம் இந்த நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே மார்ட்டினுங்கிற ஒரு மைய கதாபாத்திரத்தை சுற்றி தான் அந்த நாவல் இயங்கிட்டே இருக்குது. இதில் கதையும் முழுக்க படற்கையிலே தான் போகுது. ஸோ படற்கையிலே தான் போகுது கதை. முழுக்க மார்ட்டினுங்கிற ஒரு தனி மனிதனை சுற்றி தான் இந்த நாவல் போய் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. பேஸாக நான் எடுத்துக்கிட்டால் இந்த நாவல் எப்படி எடுத்துப்பேன், மார்ட்டின் சத்தியம், பழி, உண்மை, குற்றவுணர்ச்சி இதெல்லாம் இந்த நாவலில் ஒரு பேஸாக இருந்தாலும், மார்ட்டின் தன்னுடைய அடையாளத்தை தான் மீட்டெடுக்க அந்த நாவலில் மறுபடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க முயற்சியில் தான் மார்ட்டின் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையாக உருவாக்குறான். அது மார்ட்டினோட இயல்பான்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 10 மணி வரை இருந்துச்ச மார்ட்டின் தான் உண்மையான மார்ட்டின். மற்றபடி அந்த மார்ட்டின் மறுபடியும் தன்னை அவனுக்கு அவனுடைய பாலியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தை அவன் மறுக்கிறான். ஸோ அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் மறுபடியும் மார்ட்டின் என்னை பொறுத்தவரை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். மார்ட்டினோட முயற்சிகள் போய்கிட்டே இருக்குது. இப்போது ஏன் அந்த மார்ட்டின் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கணும்?
ஸோ அப்போ போகும்போது கதையோட பேக்ட்ராப்புக்குள்ளே போகுது. ஏன்னா ஒரு ஒரு சின்ன அது ஒரு குற்றமானு கேட்டால் அது ஒரு குற்றம் தான். ஸோ அந்த குற்றம் இவன் செய்யலை, அந்த குற்றத்துக்கான பழி இவன் மேலே சுமத்தப்பட்டிருக்கு, அந்த குற்றத்துக்கான பழியை இவன் சுமந்துகிட்டே இருக்கான். ஏறத்தாழ சுமக்கல் இதெல்லாம் போது நம்ம இப்போ இது கிறிஸ்தவம் பின்புலம் உள்ள நாவலில் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது நம்ம ஃபுல்லாக அதுதான், ஜீசஸ் கிரைஸ்ட் எதுக்கு சிலுவையை சுமந்தார், அது ஒரு பாவத்தின் சம்பளம்னு சொல்லிடுறான். மற்றவருடைய பாவத்தினுடைய சம்பளத்தை நான் சுமந்துட்டுருக்கேன். இவனுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு குற்றத்தோட பாரத்தை இவன் சுமந்துட்டுருக்கான். அந்த குற்றத்தினுடைய பாரத்தை சுமந்துட்டு இருக்கும்போது இவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னென்னா, என்னுடைய அடையாளத்தை எனக்கு கொடுத்துரு. யார் கொடுக்கணும்? உண்மையிலே அவன் குற்றத்தை பண்ணி ஒத்துக்கோ, அந்த சத்தியத்தை நீ ஒத்துக்கோங்க. அவன் அந்த நாவல் முழுக்க அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அது எதுவுமே வார்த்தைகளாக கேட்கப்படல, மௌனமாக தான் கேட்கப்படுகிறது. இது இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ளோ இந்த நாவல் இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது, மேரியம்மாளும் அவனுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்காக தான் அப்படி ஒரு ஆக்ட் பண்ணுறாளோங்கிற மாதிரியான எனக்கு ஒரு எண்ணம் வருது. எல்லாத்துலேயும் போயிட்டு அவனுடைய நல்ல தன்மைகளே போய் முன் வைக்கிறது, அவனுடைய நல்ல தன்மைகளே தான் மேரியம்மாள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்ருக்கா. அதனால் மேரியம்மாளுக்கு அது தெரியும், அது ஒரு அம்மாவாக மேரியம்மாள் தன்னுடைய பையனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா கடைசி வரை. அதுதான் மேரியம்மாள் பண்ணிகிட்டே இருக்கா. இது எல்லாமே மார்ட்டின், மேரியம்மாள் இவங்க 2 பேருக்கு ஸ்டீபன் இவங்களுக்குள்ளே நடக்கிறது. இதுக்கு இடையில தான் புதுசாக வரக்கூடிய சோஃபியா. இப்போ சோஃபியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சோஃபியா வந்து ஒரு ஒரு அந்த சர்ச்சை ஒரு வியந்து பார்க்குற ஒரு 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 சர்ச்சை வியந்து பார்க்குற, தன்னுடைய திருமணத்தை கொண்டாட்டமாக பார்க்குற ஒரு மனநிலை தான் சோஃபியாவோட இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. சோஃபியாவோட கதாபாத்திரமே முழுக்க முழுக்க அதே மாதிரி தான். சோஃபியா ரொம்ப எண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குது அவளுடைய. ஏன்னா கதையிலே சொல்லியிருப்பார், அவருக்கு திருமணம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வரதட்சணை எதுன்னு கேட்டுட்டு மார்ட்டின் அவளை ஒத்துக்கிறதுனாலே அவளுக்கு மார்ட்டின் மேலே ஒரு 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 பேரன்பு அவளுக்கு பிறந்துருது திருமணத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவன் தன்னை அசப்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சோஃபியா தன்னை ஒப்படைக்கிறார் மார்ட்டின் கிட்ட. அவளுக்கு மார்ட்டின் என்ன செஞ்சாலும் சோஃபியாவுக்கு எந்த பிரச்சனையும் இந்த நாவலில் இருந்துக்க போகிறது கிடையாது. இது சோஃபியாவோட கதாபாத்திரம் இந்த நாவலில் முழுக்க முழுக்க இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ சோஃபியாவோட ட்ராவலும் இப்படி தான் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து சேரக்கூடிய அந்த மோகன் சார். இப்போ மோகன் சார்னு வரும்போது இப்போ தான் நான் காந்திக்கு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஜீசஸ், ஏன்னா எனக்கு ஒரு கொஸ்டினே இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்தவ பின்புலம் உள்ள நாவலாக இருக்கும்போது ஒரு வாழ்வியல் சார்ந்து அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்ந்ததுனால, சர்ச்சுகள் மத்தியில் வாழ்ந்ததுனால, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் வீடை சுற்றி ஒரு 4 சர்ச் இருக்கும். என்னுடைய பள்ளி காலகட்டத்தில் என்னுடைய மணியை டிசைட் பண்ணதே சர்ச் மணி தான். சரி, மணி 4 பில் அடித்தா மணி 4 ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு சர்ச்சு வேத வசனங்களே வாழ்ந்ததுனால எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இந்த நாவலில் ஏன் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பெருசாக பேசப்படலைங்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது ஒரு ஏன் அந்த எதிர்பார்ப்பு வருதுன்னா, அதில் இருக்கிற அந்த ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவங்களுக்கு பைபிள் வசனங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். வேதகாம வசனங்கள், ஏதாவது ஒரு வசனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் நேரடியாக அது என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் கிட்ட இருந்து அந்த நாவல் அப்படியே காந்தி கிட்ட போயிடுது. காந்தி கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, காந்தி பற்றி நமக்கு நிறைய தெரியும். இப்போ இதில் சொல்கிற சத்தியமாக இருக்கட்டும், இதில் இருக்கட்டும், மன்னிப்பு, எல்லாமே காந்தியை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அதுலேருந்து மோகன் சாருங்கிற ஒரு கதாபாத்திரம் உருவாகுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோகன் சார் மேலே மார்ட்டினுக்கு அந்த அன்பு வந்ததற்கான காரணம் ஒரு சம்பவம் நடக்கும், அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். நகையை ஆட்டோவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. இவனுக்கு ஒரு கில்ட்டி வந்துடும், இவங்களும் என்ன திருடன் நினச்சிருவாங்களோங்கிற மாதிரி ஒரு கில்ட் வரும். அவன் அந்த மறுபடியும் அந்த நகையை கொண்டு போய் மோகன் சார்கிட்ட கொடுப்பான். அதை மோகன் சார் வாங்கும்போது, அவர் நீ இதை திருப்பி கொண்டு வருவேன்னு நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு மோகன் சார் மேலே அன்பு வருது. அதுக்கப்புறம் காந்திங்கிறது ஒரு சின்ன காரணியமாக தான் இருக்குது. ஏன்னா மோகன் சார் அவனை நம்பியிருக்காரு. அவன் அதுக்கப்புறம் மோகன் சார் ஒரு வேளை சேகுவாரன்னு சொன்னால் அவன் சேகுவாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் அங்கே தன்னை மோகன் சார்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அது அவர் என்ன தலைவரை ஃபாலோ பண்ணாலும் இவன் எனக்கு தெரிஞ்சு மோகன் சாரை ஃபாலோ பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த பிணைப்பு தான் எனக்கு வந்துச்சு. அதில் காந்தி இதில் ஒரு கேரக்டராக வராரு. வரும்போது ஏன்னா நம்ம மன்னிப்பு இந்த வேடை எடுக்கும்போது நமக்கு மறுபடியும் நம்ம காந்தி கிட்ட தான் போய் நிற்கிறோம். ஏன்னா அவர் தான் அகிம்சையை சொல்கிறாரு, அவர் தான் தப்பு செஞ்சால் ஒத்துக்கணுங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய ஆசிரமங்களில் வந்து தப்பு செஞ்சவனும் உண்ணாவிரதம் இருக்கணும், அப்போ தான் அதை ஃபீல் பண்ணுவான்னு இவரும் இருப்பார், நானும் இருப்பேன், நீ இருப்பார். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பார், நீ இருக்கதா இருந்தால் நீ தப்பு செஞ்சிருக்க, அவனுடைய ஆன்ம சுத்திகரிப்பு நடக்கணும் பார் காந்தி. ஸோ
அப்படிப்பட்ட காந்தியுமே இந்த நாவலுக்குள்ளே வரும்போது மோகன் சார், நானும் சொல்ல மாட்டேன் ஏன் மோகன், அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் மோகன் கஸ்தூரி ஏன் அந்த பேர்கள் வருதுன்னு. ஏன் மோகன் வருது, ஏன் கஸ்தூரி வருது, ஏன் ஹரிஹரன் வருது, எல்லாமே ஏன்னா எல்லாமே காந்தியோட வாழ்க்கையை நேரடியாக ஒரு ரிசம்பிளன்ஸாக தான் அங்கே வைக்கிறார் மோகன் சார். அந்த மோகன் சார் வரும்போதே அவர் ஒரு சல்வார் ஷூட்டு தானே அது, அந்த சல்வார் ஷூட் போட்டு சஃபாரி ஷூட்டு அந்த மாதிரி தான் அவர் போட்டுட்டு இருப்பார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தன்னை ஒருத்தன் உத்தமனாக காமிக்கணும் போட்ட ட்ரெஸ் அதுதான். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு மீசியை திருத்தி நல்லா சேவ் பண்ணிப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்பிடுவோம். ஏன்னா மோகன் சார் அதே ஒரு 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 உடையில் தான் இருக்கார். அது ஏன்னா எனக்கு அப்படி தோணுச்சு அவருடைய இன்ட்ரொடக்ஷன். ஏன்னா அவர் இது கிருஷ்ணமூர்த்தி நான் இதை பற்றி பேசியிருந்தேன், இதை நான் சொல்லலாமான்னு யோசித்தேன். பட் இது ஒரு நாவலை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த நாவலை காட்டுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மோகன் சார் உண்மையிலே காந்தியவாதியா? ஏன்னா காந்தியம்ங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருக்கார். நாவல் முழுக்க அவர் உண்மையை பேசணுங்கிறாரு, சத்தியத்தை பேசணுங்கிறாரு. ஆனால் அவர் எங்கேயும் அவர் செயல்படுத்தல. அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. பட் அந்த மாதிரி இருக்கவங்கள தப்பு சொல்லலை. பட் அவங்க அதுக்கும் ஒரு விதத்தில் காந்தி ஒரு காரணம் தான். நல்ல வேளை இந்த மாதிரி தமிழ் சொசைட்டியில் விடிய டாஸ்மார்க் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் எங்கே போனாலும் டாஸ்மார்க் திறந்துருக்கு. சென்னையில் ஈஸியாக நீங்கள் மேடவாக்கம் எங்கே போனாலும் அப்படிப்பட்டதில் இப்படிப்பட்ட நல்லவர்களும் இருக்காங்க. அதுவரை நம்ம பாராட்டலாம். அப்படி தான் அந்த மோகன் சாரோடைய குணாதிசயம் இருக்குது. ஆனால் அந்த மோகன் சார் அவனுக்கு கொடுத்த அந்த அடையாள மீட்டெடுப்பு தான் அவர் மேலே ஒரு அதீத பாசத்தை உருவாக்குது. ஏன்னா இந்த அடையாள மீட்டெடுப்பின் போது இந்த மாதிரியான நாவல்கள் தமிழில் தேவி பாரதியோட நடராஜ் மகராஜும் இந்த மாதிரியான ஒரு நடராஜ் மகராஜில் வரக்கூடிய நாவும் இந்த மாதிரியான தன்னுடைய அடையாளத்துக்காக தான் அவன் போராடிட்டே இருப்பான். அவன் ஒட்டுமொத்த இந்த அரசு இயந்திரங்களுக்கு முன்னாடி போய் அவன் மண்டிடுவான். ஒரு கட்டத்தில் அவன் அதை சம்டி மிதிக்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான ஒரு அடையாள மீட்டெடுப்பு இந்த நாவலையும் மார்ட்டினுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன். பொதுவாக இந்த மாதிரி அப்பாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்பாக்களுடைய மகன்கள் பெரிய இலக்கியவாதியாக வருவாங்க. தஸ்தவஸ்கியாக இருக்கட்டும், நிறைய நான் தஸ்தவஸ்கி பேரை மட்டுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அப்பாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் ஒரு பையனாக ஒரு மிகப்பெரிய ஒரு அவனை மீட்டெடுத்துகிட்டே இருக்கும். எல்லா ஒரு இடத்துலையும் கடைசி வரை அவன் அப்பாவாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவிட்டே இருப்பான். அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இதில் ஸ்டீஃபனுடைய கேரக்டரை பொறுத்தவரை எனக்கு அது ரொம்ப அந்த கேரக்டர் அப்படி தான். மலையாளத்தில் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் முகேஷ் கேரக்டர் வந்து எல்லோரும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு திரைப்படம் தான். ஆனால் அந்த வசனம் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அந்த கேரக்டர் திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு கட்டத்தில் அவன் மகன்கிட்ட சொல்லிடுவான், நான் மாறதான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் மாற முடியல, இதுதான் நான், ஏன் என்ன இப்படி உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு கேட்பான். அந்த வசனம் எனக்கு ஒரு சினிமாவில் இருந்தாலும் அது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனமாக பட்டுச்சு. அதே மாதிரி தான் இந்த கதையில் வரக்கூடிய ஸ்டீஃபனுடைய குணாதிசயம் எனக்கு இருந்துச்சு. அவன் அவ்வளோதான், அவன் அப்படித்தான். அந்த நாவலில் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆண்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஏன் 90s பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஏன்னா குடும்பம் சார்ந்து இந்த ஆண்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க, பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்னிசட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 90s கிட்டுக்கு, என்னுடைய தலைமுறையில் நாங்கள் எல்லாருமே எப்படியா எதாவது போய் முந்திரணும்னு நினச்சிட்டே இருப்போம். அப்படி ஒரு இயல்பு இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு அப்பா தான் ஸ்டீஃபன். அவனுக்கு தான் மார்ட்டின் மகனாக பிறக்கிறான். மார்ட்டினுக்கு ஒரு வேளை அந்த சம்பவம் நடக்கலைன்னா மார்ட்டின் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அப்புறம் இந்த நாவல் ஒட்டுமொத்தமாகவே ஒரு 15 கதாமாந்தர்களுக்குள்ளேயே இந்த நாவல் சுழண்டுகிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக மையமாக போகிற சரடு மார்ட்டின் தான் எல்லாத்துலேயும் இருக்கான். இவங்க எல்லாருமே ஒரு உப பாண்டவர்கள் மாதிரி தான். அவங்க கூட வருவாங்க, ஆனால் மார்ட்டின் தான் கதையை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பான். இப்படி தான் இந்த நாவல் முழுக்க எனக்கு தோணுச்சு. இந்த நாவலில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது என்னன்னா, இந்த மாதிரியான படற்கையில் ஒருத்தருடைய வாழ்க்கையை மட்டுமே சுற்றி வரக்கூடிய நாவல்கள் தமிழில் நிறைய வந்துடுச்சு. எக்ஸாம்பிள் நான் தேவி பாரதியை சொல்லுவேன். ஏன்னா தேவி பாரதியோட நிழலின் தனிமையிலலாம் அவனுடைய பழிவாங்குதல் தான்.
அவனுடைய பழிவாங்குதல் தான் நாவலை நகர்த்திட்டே இருக்கும் கடைசி வரை. அதுக்குள்ளே நிறைய கதைகள் இருக்கும், பட் அவனுடைய இதுலேயுமே ஒரு அந்த மாதிரியான நிறைய கதைகள் இருக்குது. பட் அந்த நகர்த்துதலில் இருக்கக்கூடிய நமக்கே ஒரு கட்டத்தில் தோணிடும் அவங்க கூட சேர்ந்து அவனை முடிச்சிடணும் அப்படின்னு தோணும் நிழலின் தனிமை படிக்கும்போது. அந்த ஏன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடக்குதுன்னா, அந்த நாவலில் அவனுடைய ஒட்டுமொத்த அவனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அந்த நாவலில் காட்டப்பட்டுகிட்டே இருக்கும். அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய ஒட்டுமொத்த இதுவுமே ஒரு சிக்ஸாக் மாதிரி தான் போயிட்டே இருக்கும். மேலே போவான் கீழே போவான். இந்த நாவலில் என்ன ஆகுதுன்னா, மார்ட்டினோட கதாபாத்திரம் ஒரு ஸ்ட்ரைட் கோடாக தான் போயிட்டே இருக்குது. அது ஒரு நீள்கோடு. அந்த நீள்கோடு இப்படி தான் போகும். அது நீங்கள் இந்த நாவலில் மார்ட்டினோட கதாபாத்திரமே அப்படி தான். ஆனால் அந்த நாவல் முழுக்கவே அப்படி தான் போயிட்டே இருக்கும். அவனுடைய எந்த ஒரு மார்ட்டினோட எந்த ஒரு இன்னொரு ஷேடுமே இந்த நாவலில் இல்லை. மார்ட்டின் இப்படி தான். இந்த நாவலில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ப்ரீ டிஃபைன்டாக தான் இருக்காங்க. இந்த நாவலில் கடைசி வரை சோஃபியா அப்படி தான் இருப்பாள். இந்த நாவலில் கடைசி வரை மேரியம்மாள் அப்படி தான் இருப்பாள். ஸ்டீஃபன் அப்படி தான் இருப்பான். யாருமே மாற மாட்டாங்க. அது என்னவாகும்னா, படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது இப்படி தான் போக போகுதுங்கிறத கெஸ் பண்ண முடியுது. இந்த நாவல் கடைசியாக என்னவாகுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சிருது. ஏன்னா இந்த நாவலில் வரக்கூடிய அந்த அவங்களுடைய குழந்தை பொறுத்து அது காந்திய வாழ்க்கையை நேரடியாக பொருத்தி காந்தியோட வாழ்க்கை தான் ரெண்டு பேரோட கதையிலையும் வைக்கிறீங்க. மோகனுடைய வாழ்க்கையிலையும் அதே கதை தான் வருது, இவனோட கதையிலையும் அதே தான் வருது. இப்போது இது ஹரிலாலுடைய வீழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். ஹரிலால் என்னவானா ஒரு அப்பாவுக்கு நேரெதிரான மகனாக தான் ஹரிலால் இருக்கிறான். ஸோ இங்கேயும் அதே மாதிரியான ஒரு இது வரும்போது நாவலுடைய ஒரு பாதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது இந்த நாவல் எதை நோக்கி போக போகுதுங்கிற ஒரு க்ளூ நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அதை மீறி அந்த நாவல் ஒரு இடத்துல நாவாய்ஸ் கிடைக்கிறது என்னென்னா, எதேச்சியாக என்ன நடக்குமோ அப்படி தான் அந்த நாவல் முடிஞ்சுது. அந்த நாவலில் எந்த ஒரு ட்ராமாட்டிக் மூமெண்ட்டோ ஒரு சினிமேட்டிக் ட்விஸ்ட்டோ அந்த நாவலில் நீங்கள் வைக்கல. ஒரு சினிமேட்டிக் ட்விஸ்ட்டை கடைசி வச்சுருக்கலாம், அதில் ஒரு பயங்கரமான ட்ராமாட்டிக் மூமெண்ட் இருக்கும். பட் அது இல்லாமல் எதேச்சியாக ஸ்டீஃபனுடைய இது இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே முடிச்சிட்டிங்க. அது ஒரு ஓகே. பட் முழுக்க நாவல் மார்ட்டினோட மையத்தில் மட்டும்தான் இயங்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும்தான். அப்புறம் முரண்கள் பெருசாக இல்லை. ஏன்னா எல்லா கேரக்டரும் ஒயிட் அண்ட் பிளாக்காக தான் இருக்காங்க. ஷேட்ஸ் எல்லோரும் ஒரே ஷேடு தான். இவன் ஒயிட்னா இவன் பிளாக். நான் சொல்கிறது குணநலன், நான் வேறு எந்த இதுலையும் இடத்துலையும் சொல்லலை. ஒருத்தன் ஒயிட்டுன்னா அவன் கடைசியில் அவன் ஒரு வெள்ளையான மனம் கொண்டவனாக இருப்பான். இவனுடைய மனநலன் இப்படி தான் இருக்குங்கிறத இந்த நாவலில் திட்டமிட்டு அந்த நாவல் அப்படி தான் போயிட்டே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியாக நாவல் வாசிக்கும் போது இதிலேருந்து நம்ம என்ன புதுசாக என்ன நடக்குது, ஒரு நோய்ஸ் தன்மை என்ன இருக்குதுங்கிற கொஸ்டின் இந்த நாவலில் இருக்குது. இதுவுமே எனக்கு நாவல் படிக்கும்போது எனக்கு தோணுன ஒன்று. அப்புறம் இப்போ நீங்கள் பக்களவு கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை, எனக்கு காண்டமரரியில் இருக்கக்கூடிய எல்லா சமகால எழுத்தாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த கொஸ்டின் எனக்கு. ஏன்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாவல்களுமே பக்களவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எனக்கு என்ன கொஸ்டின் நம்ம உடனே பப்ளிஷ் பண்ணணுமா, இல்லை அவ்வளோதான் நம்மக்கிட்ட நாவல் எழுத முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய காப்பியம்னா இல்லை, ஒரு பெருநாவல்ங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை தோய்ந்து போகிற ஒரு வாழ்க்கை இதில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, இது எனக்கு நாளைக்கு மறந்துடும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஜோடி குரூஸோட ஒரு நாவல் எடுத்துக்கலாம், ஆலிசூல் உலகம் எடுத்துக்கலாம், சோதரனுடைய சூழ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு சூழ் சொல்கிறது ஒரு 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 வாழ்க்கை, ஒரு கிராமிய வாழ்க்கை. அது உருளைக்குடியில் நடந்துகிட்ருக்கும். ஜோடி குரூஸோட நாவல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாவலுக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரியான இயல்பாத நாவல்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் சொல்கிற அந்த அளவுகோல் பொருந்தும். ஆனால் இப்போ நீங்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய நாவலில் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு கேள்வியை மட்டும்தான் வச்சுட்டே இருக்குது. அந்த கேள்வியோட எல்லா டைமென்ஷனையும் காட்டலை, அது ஒரு டைமென்ஷன் தான் காட்டுது. இப்போ இதில் பலதரப்பட்டமான ஸ்பெக்குலராக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது அந்த முரண்கள் அதில் கான்ஃப்ளிக்டாக மோதும் போது ஒரு ரீடருக்கு கிடைக்கிற ஒரு இது இந்த நாவலில் கிடைக்கல. ஏன்னா இது ஒன்றை தான் பேசிக்கிட்டே இருக்குது. இது சத்தியத்தை பேசுது, இது குற்றத்தை பேசுது, இது மன்னிப்பை பேசுது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஒரே ஒரு இதை மட்டும் தான் பேசிட்டு. ஏன்னா மோகன் சார் கடைசியாக பேசுகிறது நம்ம எல்லாரும் பேசுகிறது தான் மோகன் சார் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவர் புதுசாக எதுவுமே அவர் காந்தியை பற்றி சொல்லலை. நார்மலாக காந்தியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சதான் மோகன் சாரும் சொல்லிட்டு இருக்காரு. நான் அதனால தான் மோகன் சாரை நான் வேற ஒரு டைமென்ஷனில் நான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா மோகன் சார் வேற ஒரு டைமென்ஷனில் வந்திருப்பார். மோகன் சார் நார்மலாக காந்தியை தெரிஞ்ச எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க, தன்னை நல்லவனாக காட்டிக்கிற எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. அதனால் மோகன் சார் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. பட் மோகன் சாரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சம் அவர் அவனை ஏற்றுக்கிட்டு அவனுடைய அடையாளத்தை மறுதளித்த ஒரு ஆள். அதனால் மறுபரிசீலனை செஞ்சுருக்காரு. அவனை அவர் அப்படி பார்க்கல. அது ஒன்று. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நாவல் வாசிக்கும் போது என்னுடைய கொஸ்டின் இப்போ இன்னொன்று,
சமகாலத்தில் காலம் சார்ந்து வரும்போது நம்ம காலங்களை பெருசாக வைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய எல்லா காலமும் என்ன இருக்குன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். சமகாலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்னு இல்லை, சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனைகள் பெருசாக நம்மக்கிட்ட காண்டெம்பரரி ரைட்டிங்கில் வரதில்லைங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஐடி எழுதணுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடி தான் நம்ம நாவல் எழுதுகிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஓனாய் ஒரு ஆட்டம் இருக்குது. அது வெளியே பெருசாக வரதில்லை. அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், ஒருத்தன் கஷ்டப்பட்டு வருவான், ஐடிக்குள்ளே போவான், அந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் அது குடும்ப சூழல் கதையாக மாறிடும். இந்த மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ இந்த தழல் நாவலுமே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குது, அது சமகாலத்தில் நடக்கலை. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு நாவல் பற்றி சொல்லும்போது எனக்கு காண்டெம்பரரி ரைட்டர்ஸ் நம்ம மேலே தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு, நம்ம என்ன மாதிரியான நாவல்கள் எழுத முயற்சிக்கிறோம், நம்மளுடைய நாவல்களுக்கான எனக்கு களம் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ஒரு அவசரமோன்னு தோணிகிட்டே இருக்குது. நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ, உடனே இப்போ எவ்ரி இயர் புக்கு போடுறவங்களும் இருக்காங்கல்ல, ஒரு நாவல் வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு தோணும் அந்த நாவல் எப்படி உருவாகுது, அதுக்கான ப்ராசஸ், கதைகள் இருக்குது. எல்லா நாவல்லையும் கதைத்தன்மை இருக்குது. கதைத்தன்மையில் இருக்கிறதுல சிக்கலே இல்லை, ஆனால் அது நாவலாங்கிறது தான் சிக்கல். ஸோ நான் என்னுடைய உரையை இந்த நம்ம என்ன நாவல் எழுத போகிறோங்கிறதுலேருந்தே முடிச்சுக்கிறேன். நன்றி. நண்பர் வைரவன் வந்து ஆரம்பத்துலேருந்து காந்தியம் கிறிஸ்துவம் சார்ந்து துவங்குதுலேருந்து கடைசியில் வச்ச கேள்வி வரலும் ரொம்ப பல விஷயங்களை வந்து தொட்டு காண்பிச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது இந்த நாவல், எங்கெங்கெல்லாம் இந்த நாவல் வந்து இன்னும் கொஞ்சம் கையாண்டுருக்கலாம் வேறு மாதிரி. இதில் ஏன் இது வந்து ஒற்றையடி பாதையிலே போகுது, ஏன் இது வந்து ஒரு விஷயத்தையே திருப்பி திருப்பி பேசுது, ஏன் வந்து அந்தமாரி வந்து அதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பதில் சொல்கிறாருன்னு எதிர்பார்க்குறேன்.